ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் செஃப். இது நம்ம வீட்டு சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மணத்தக்காளி கீரை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்டொமக் அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த குழம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசிலுக்கு நம்ம இதை விட்டுடலாம். இது வெந்துட்டுருக்கும் போதே நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். இதில் 10 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின அப்புறம் இதில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியண்ட் மணத்தக்காளி கீரை சேர்க்கலாம். ஒரு கையளவுக்கு மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த காய்களையுமே நம்ம சேர்த்துடலாம். இதுதான் நம்ம ஸ்டொமக் அல்சருக்கு ரொம்பவே நல்லது. அதனால் இதில் இருக்கிற காய்களையும் சேர்த்தே நம்ம இந்த குழம்பு பண்ணலாம். கீரை சேர்த்துட்டு லைட்டாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணாலே இந்த கீரை நல்லா வதங்கிடும். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற விட்டு அதோட தண்ணியை சேர்த்துக்கோங்க. மசாலா புளி தண்ணி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வேக விட்டு எடுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பையுமே சேர்த்துடலாம். இந்த கீரைக்கு இன்னமுமே கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்த அப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்த அப்புறம் இதை நம்ம கொஞ்சம் நேரத்திலே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் நம்ம இதை கொதிக்கிறதுக்காக விட்டால் இதோட டேஸ்ட் சேஞ்ச் ஆகிடும். கீரை குழம்பு கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போது இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம், 3 வரமிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை அந்த கீரை குழம்பு மேலே நம்ம சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மணத்தக்காளி கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மணத்தக்காளி கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ். நீங்கள் இதை இட்லி தோசாக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டொமக் அல்சர் இருக்கிறவங்க இந்த கீரை குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனல் ஹோம் செஃப் வீட்டு சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.